பல்கலைக்கழக மசோதாக்கள் 10 மசோதாக்களை திட்டமிட்டு காலம் தாழ்த்தி கிடப்பில் போட்டிருந்தார். தனது சட்டப்பூர்வமான கடமையை நிறைவேற்றாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அவற்றை அனுப்பி வைத்தார். உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றமே அந்த 10 மசோதாக்களையும் சட்டமாக அங்கீகரிக்கிறது என்ற தீர்ப்பை, வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மாநில அரசுகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்க விரும்புகிற ஆளுநர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. வரவேற்று இதனை பாராட்டுகிறோம். அதேபோல நீட் விலக்கு மசோதாவையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி ஆளுநரின் வழியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பெற்ற நிலையில் குடியரசுத் தலைவர் அதனை நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனையும் உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு எடுத்துச் செல்லும் என்று நம்புகிறோம். உச்சநீதிமன்றம் நீட் விலக்கு மசோதாவிலும் நமக்கு நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மாதவிடாயை காரணம் காட்டி பள்ளி மாணவியை தனியே அமர்த்தி தேர்வு எழுத வைத்திருப்பது கடும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இதுபோன்ற பிற்போக்கான போக்குகள், நடவடிக்கைகள் பள்ளி வளாகங்களில் நிகழ்வது பெரும் கவலையை அளிக்கிறது. அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரின் மீதும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்ற அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்புக்கு எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி முதலில் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும். அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள், எப்படி கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பதுவே இன்னும் பாஜகக்காரர்களுக்கே தெரியவில்லை. தமிழ்நாட்டு தலைவரை மாற்றப் போகிறார்கள், யாரை புதிதாக போடப் போகிறார்கள் என்கிற பதற்றம் பாஜகக்காரர்களிடையே மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலையில் 2026 தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடந்தாக வேண்டும். அது தவிர்க்க முடியாதது. 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த டீலிமிட்டேஷன் என்கிற மறுவரையறை நடத்துவது என்பது இயலாத ஒன்று. ஆகவே முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதுவும் சாதிவாரி அடிப்படையிலே அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை
ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு கூட்டணி உருவாக இருக்கிறது, அதாவது ஒரு வடிவமாக இருக்கிறது, ஒரு கூட்டணியாக இயங்குகிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான். மற்ற கட்சிகளெல்லாம் இன்னும் கூட்டணியை அமைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருக்கிறார்கள், அல்லது கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாற்றாக அல்லது எதிராக இன்னும் எந்த கூட்டணியும் உருவாகவில்லை என்பதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.